எதுவா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்திடலாம் சார். கரெக்ட் அர்ஜுன், பேசி தீர்த்திடலாம். அதுக்காக தான் நாம இப்ப போய்கிட்டு இருக்கோம். ஹாய். ஹாய்டா. இவர் அர்ஜுன், இவங்க அன்பு செல்வி, என்னோட உண்மை. ஹலோ. அர்ஜுன், இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு டீ சாப்பிட்டுவாங்க. நானும் அன்பும் கோயிலுக்குள்ள போறோம், கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. இல்ல சார், நான் போகல, நான் அங்கேயே இருக்கேன். அட என்ன ப்ரோ, எங்க கூட எல்லாம் டீ சாப்பிட மாட்டீங்களா? வாங்க ப்ரோ, வாங்க. என்ன அன்பு, அவர் போயிட்டு வரட்டுமே. நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன். அர்ஜுன் தயங்கி நிக்கிறத பார்த்தா நீ கண் அசைச்சாதான் அவர் பவர் போல இருக்கு. அவர் போயிட்டு வரதுல உனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? அப்புறம் என்ன ப்ரோ, நீங்க போய் டீ சாப்பிட்டு நிதானமா வாங்க. நான் கோயிலுக்கு தான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். நீங்க போயிட்டு வாங்க. வாங்க ப்ரோ, போலாம். வாங்க ப்ரோ, வாங்க வாங்க ப்ரோ. என்ன அன்பு, கோயிலுக்குள்ள போலாமா? வா அன்பு. ஏன் தங்கி தங்கி நடக்கிற? என்ன பார்த்த பயமா இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வா போலாம், வா. என்ன ப்ரோ யோசிக்கிறீங்க? நம்ம இடம் தான், உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஃபைட் சீனுக்கான அட்மாஸ்பியர் மாதிரி இருக்கா? ஒன்றும் பயப்படாதீங்க, ஆளுக்கு ஒரு பெக்க போடுவான். இல்லைங்க, நான் குடிக்கிறது இல்லை. என்ன ப்ரோ சொல்றீங்க? நீங்க பயங்கரமா குடிப்பீங்க, குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடப்பீங்கன்னு ஊர்ல பேசிக்கிட்டாங்களே. நீங்க என்னன்னா குடிக்கிறதே இல்லைன்னு சொல்றீங்க, எது உண்மை? ரெண்டுமே உண்மைதான். குடிச்சேன், இப்ப நிப்பாட்டிட்டேன். ஆச்சரியமா இருக்கே, எப்படிதான் திடீர்னு நல்லவனா மாறுறீங்களோ? சரி, அது உன் இஷ்டம், நான் கம்பல் பண்ணல. நாங்க சாப்பிட்டுக்கலாமா? நீங்க சாப்பிடுங்க. ஓகே. சார் ரொம்ப நல்லவரா இருக்கார்ல, குடிக்கிறதே நிப்பாட்டாராமா. ஏய், குடிக்கிறவன்லாம் கெட்டவனும் இல்ல, குடிக்காதவன்லாம் நல்லவனும் இல்லடா. சரக்கை விட பெரிய போதை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் யாரா சரக்கு அடிப்பாங்க? இந்தாடா, அவன்கிட்ட கொடு. என்னடா சொல்ற? சரக்கை விட பெரிய போதையா? அது என்ன போதை? ஏய், இவரு திடீர்னு நல்லவனா மாறி ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் யாருங்கிற? அடுத்தவனுக்கு நிச்சயமான பொண்ண. காதலை விட பெரிய போதை இந்த உலகத்துல என்னடா இருக்கு? கரெக்டா சொன்ன மச்சான். ஆனா இந்த கார்த்திக் தான் பாவம். நீ என்ன முறைக்கிற? நாங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எப்ப பாரு நிச்சயமான பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? இத பாருங்க, தேவையில்லாம பேச வேண்டாம். நீங்க குடிச்சிருக்கீங்க, இப்ப என்னால உங்களுக்கு எதையும் விளக்கமா சொல்ல முடியாது. நான் கிளம்புறேன். அட என்ன ப்ரோ, இப்படி திடீர்னு கிளம்புனா எப்படி? உன்னாலதான் விளக்கமா சொல்ல முடியாது. நாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமா சொல்றோம். என்னடா ப்ரோக்கு எல்லாமே விளக்கி சொல்லிடலாமா? சொல்லிட்டா போச்சு. தப்பா இருக்கே, என்னை இவங்க கூட அனுப்பி வச்சுட்டு அங்க கார்த்திக் வசுவை என்ன பண்றாருன்னு தெரியலையே. இனிமே இங்க இருக்க கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வசுக்கு தான் ஆபத்து. அன்பு, நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு உன்னோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும். நீ என்ன வேணும் நினைச்சுக்கோ. எப்ப நான் உன்னை முத பார்த்தனோ அப்பவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த அன்பும் பாசமும் என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் இன்னும் அதிகமாயிடுச்சு, வெறித்தனமா மாத்திடுச்சு.
சொல்ல போனா அந்த வெறித்தனம் இப்போ என்ன பைத்தியக்காரத்தனமா மாத்திருச்சு. என்ன அப்படி பாக்குற? உண்மைதான் சொல்றேன் அன்பு. உன் மேல நான் பைத்தியமா மாறிட்டேன். அந்த பைத்தியக்காரத்தனம் தான் இப்ப உன்னை கோயில் வரைக்கும் கூட்டிட்டு வர வச்சிருக்க. உன்னை எனக்கே சொந்தமாக்கிக்கன்னு சொல்லுது. இல்ல, நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. நாம இப்போ வீட்டுக்கு போலாம். அங்க அப்பா அம்மா முன்னாடி உட்காந்து பேசுவோம். உங்களுக்கு என்ன சொல்லணுமோ நீங்க அங்க சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அன்பு, அது அவ்வளவு ஈஸி இல்ல. சில விஷயங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி பேசலாம், அது அழகு. சில விஷயங்கள் அவங்க முன்னாடி பேச முடியாது. இதை பாரு அன்பு, உன் மேல நான் அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கேன். அதுல இருந்து இப்ப என்னால மீள முடியாது. நீ எனக்கு கிடைச்சே ஆகணும். இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை வந்ததுங்கிறீங்க? கூடிய சீக்கிரம் நமக்கு கல்யாணம் ஆக போகுது. இதுல நீங்க பயப்படுற அளவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? என்ன அன்பு ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுற? இல்ல எனக்கு தான் ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அர்ஜுன் தான் உன் கூடவே இருக்கிற ஒரே பிரச்சனை எனக்கு. அவன் உன் கூட இருக்கும்போது எப்படி என்னால் நிம்மதி இருக்க முடியும் அன்பு? கார்த்திக், அர்ஜுன் நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு. அதுவும் போக அப்பா அம்மாவை மீறி நானும் எதுவும் செய்ய மாட்டேன். கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்கல்ல, நான் தான் பாக்குறேன்ல. அந்த அர்ஜுன் கொஞ்சம் கொஞ்சமா உன் மனசை மாத்திட்டே இருக்கான். உண்மை சொல்லு, அவன் இப்பவே உன் மனசுல பாதி இடத்த பிடிக்கலன்னு சொல்லு. இங்க இருக்கிற சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம். இல்லன்னு சொல்லு. உன் மனசுக்குள்ள அர்ஜுனுக்கு இடம் உண்டாச்சா இல்லையா? இதுக்கு முன்னாடி நீ பெருத்த அர்ஜுனா இப்ப அவன் இல்ல. இதுக்கு முன்னாடி நீ சண்டை போட்ட அர்ஜுனா இப்ப அவன் இல்ல. இதுக்கு முன்னாடி நீ அவன் கூட போட்டி போட்டுட்டே இருப்பியே அந்த அர்ஜுனா இப்ப அவன் இல்ல. ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள வந்த மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள வந்துகிட்டு இருக்கான். அதை இல்லன்னு உன்னால மறுக்க முடியுமா? சொல்லு. அதுக்கு தான் நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்னது இது? தாலி அன்பு. எங்க நீ எனக்கு கிடைக்காம போயிடுவியோன்னு உள்ளுக்குள்ள எனக்கு பயம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அன்பு, நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான், அப்பா அம்மா பேச்ச கேட்டு நடக்கிற பொண்ணுதான். ஆனா அந்த அர்ஜுன் அப்படி இல்லையே. உன் கூடவே இருக்கான். நீ தான் என் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி உன் மனசை மாத்திட்டே இருக்கான். என்ன சிச்சுவேஷன் அவனுக்கு சாதகமா இருக்கு. அன்பு, அவன் மட்டும் உன் மனசை முழுசா மாத்திட்டான், அப்புறம் என் வாழ்க்கையை முடிஞ்ச மாதிரி ஆயிடும். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கார்த்திக், சொன்னா கேளுங்க. இதெல்லாம் வேண்டாம். எனக்கு வேணும் அன்பு. இந்த தாலியை உன் கழுத்துல கட்டிட்டனா நீ தான் என் பொண்டாட்டின்னு எனக்கு நம்பிக்கை வந்துடும். நான் தான் உன் புருஷங்கிற நினைப்பு உனக்குள்ளேயும் வந்துடும். அப்புறம் அந்த அர்ஜுன் என்ன இந்த கடவுளால கூட அதை மாத்த முடியாது. கார்த்திக், இதெல்லாம் தப்பு. எதுவா இருந்தாலும் அப்பா அம்மா முன்னாடி வச்சு பேசிக்கலாம். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அன்பு. உனக்கு புரிய வைக்கிறதுக்கான காலம் நேரம் அவகாசம் எல்லாம் என்கிட்ட இல்ல. முதல்ல இந்த தாலியை கட்டுறேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு புரிய வைக்கிறேன். கார்த்திக், வேண்டாம் கார்த்திக். சொன்னா கேளு, வேண்டாம். நீங்க சரக்கு அடிச்சுட்டு வாங்க, நான் கிளம்புறேன். அட இருங்க ப்ரோ, என்ன அவசரம்? என்னை விடுங்க, நான் கோயிலுக்கு போகணும். என்ன சின்ன பிள்ளைத்தனமா அடம் பிடிச்சுக்கிட்டு? இதை பாருங்க, நீங்க இங்க வரல, நாங்க தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க வந்து போக முடியாது, போகவும் கூடாது. உட்காரு ப்ரோ. வேண்டாம் கார்த்திக், சொன்னா கேளு, வேண்டாம். அன்பு ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. இது ஒரு சேஃப்டிக்கு தான். இங்க பாரு, நான் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீயும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். கல்யாணம் வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். கார்த்திக் ப்ளீஸ் சொன்னா கேளு அன்பு. கார்த்திக், இது ரொம்ப தப்பு. எனக்கு இதுல விருப்பமே இல்ல. ப்ளீஸ் என்ன விட்டு கார்த்திக். வேண்டாம் அன்பு,
இந்த மாதிரி சொல்லிட்டே போகாத. இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லவே தான் நீ என்னை விட்டு போயிடுவேங்கிற பயம் எனக்குள்ள அதிகமாயிட்டே போகுது. ஐயோ கார்த்திக், அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. நீங்களா தேவையில்லாம எதையும் கற்பனை பண்ணிக்காதீங்க. நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர். ஒரு பொண்ணோட இஷ்டம் இல்லாம நீங்க ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டலாமா? ஆமா, நான் போலீஸ்காரன் தான். ஆனா அதை விட முக்கியமான ஒரு மனுஷன். நான் கட்டிக்க போற பொண்ணை இன்னொருத்த கொத்திட்டு போயிடுவானுங்கிற பயம் எனக்கு இருக்காது. அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. இல்ல கார்த்திக், இது தப்பு. அப்பா அம்மாக்கு தெரியாம நடக்கிற எதையுமே என்னால ஏத்துக்க முடியாது. ப்ளீஸ் வழிய விடுங்க. அன்பு, என்ன நான் கெஞ்சிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சொன்னதையே சொல்லிட்டு போற. இது பாரு, இந்த கார்த்திக் ஒரு முடிவு பண்ணா அதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த சாமி சன்னிதானத்துல நான் அவனுக்கு தாலி கட்டுறேன், அவ்வளவுதான். அதை கடவுளே வந்தால மாத்த முடியாது. அன்பு, சொன்னா கேட்க மாட்டேன். தேவையில்லாம இங்க இருந்து நகர்ந்த கத்தி கழுத்த பதம் பாத்துரும். என்ன மிரட்டுறியா? என்ன ப்ரோ, ஆக்சுவலா நான் ரொம்ப கெட்டவன். ஏதோ உன்னோட பிஞ்சு முகத்துக்காக நான் சாதாரணமா பேசிட்டு இருக்கேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்கோ. உட்காரு உட்காரு. இங்க பாரு அர்ஜுன், உனக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தேவையில்லாம எது பிரச்சனை பண்ணாத. கார்த்திக்கு அன்பு செல்விக்கும் ஒரு டீல் இருக்கு. அது சுமூகமா முடிஞ்சதும் கார்த்திகே வந்து உன்னை கூட்டு போவாரு. அது வரைக்கும் நீ அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவ்வளவுதான் பாயிண்ட். புரிஞ்சுதா? தேவையில்லாம முரண்டு பிடிக்காம உட்காரு. டேய், என்னடா டீல்? உண்மையா சொல்றா? கார்த்திக் அன்பு செல்வி என்ன பண்ண போறான்? அதெல்லாம் சஸ்பென்ஸ் ப்ரோ. இருந்தாலும் இவ்வளவு தூரம் நீ கேட்கறதுனால நான் சொல்றேன். எதை பண்ணா அன்பு செல்வி கார்த்தியை கழட்டி விட முடியாதோ அதை பண்ண போறான். ப்ளீஸ் கார்த்திக், வேண்டாம் கார்த்திக். அன்பு ப்ளீஸ், சொன்னா கேடு. கார்த்திக் வேண்டாம் கார்த்திக். Please. கார்த்திக் வேண்டாம் கார்த்திக். கார்த்திக் வேண்டாம் கார்த்திக். சொன்னா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். கார்த்திக். புரிஞ்சுக்கோ அன்பு. கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக். அன்பு. கார்த்திக் வேண்டாம். அன்பு, கார்த்திக் ப்ளீஸ் இங்க பாரு, கார்த்திக். நான் சொல்றது வேண்டாம் புரிஞ்சுக்கோ. கார்த்திக். என்னாச்சு அன்பு? அன்பு, 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 நீ முழிச்சிருந்தாலும் சரி, மயக்கமானாலும் சரி, என்னோட பிளான இன்னைக்கு நான் மாத்த மாட்டேன். இந்த சாமி சன்னிதானத்துல நான் உனக்கு தாலி கட்ட போறேன். இனி நீ எனக்கு சொந்தம். என்ன ப்ரோ, ஒரு 5 செகண்ட் லேட்டா வரக்கூடாது? கரெக்டா ஹீரோ மாதிரி அப்படி என்ட்ரி கொடுத்துருந்தா இதெல்லாம் தப்பு ப்ரோ. கார்த்திக் சார், கார்த்திக் சார், சொல்றத கேளுங்க. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நான் தப்பு பண்றேன்? நான் தப்பு பண்றேனா? நான் தப்பு பண்றேன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க ஒருத்தர் தான். உங்க இம்சை என்னால தாங்கிக்க முடியல. இத பாருங்க, ஓரமா ஒதுங்கிடுங்க. என் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும். சார், சார், எது சார் நல்ல காரியம்? ஊருக்கும் உறவுக்கும் தெரியாம தாலி கட்டுறதா சார்? கார்த்திக் சார், இதை நீங்க செய்யாதீங்க. வசு ரொம்ப பாவம் சார். அவளால இதை தாங்கிக்கவே முடியாது சார். இதுதான் என்னோட பிரச்சனையே. நான் பண்ண தப்புலயே பெரிய தப்பு என்ன தெரியுமா? உன்னை அந்த வீட்டுல கொண்டு போய் வேலைக்கு சேர்த்ததான். நீ அன்பு பக்கத்துல இருந்து நீ என் பொண்டாட்டி வசுமா இருக்கன்னு சொல்லி அவன் மனசை மாத்திட்டே இருப்ப. எப்ப முழுசா மனசு மாட்டுவோம்னு நினைச்சு நான் பயந்துட்டே இருக்கணும்ல. தப்பு பண்ணிட்டேன் அர்ஜுன், தப்பு பண்ணிட்டேன்.
உன்னால என்ன பண்ணிட முடியும்னு அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா என்னோட ஈகோக்கு நீ சரியான பதிலடி கொடுத்துட்ட. அந்த அடிக்கு நான் பதிலுக்கு மருந்து போட வேண்டாம். நான் அன்பு கழுத்துல தாலி கட்டுறேன், நீ ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. நான் உனக்கு ஒரு நல்லது பண்ணல, இப்ப நீ எனக்கு ஒரு நல்லது பண்ண வேண்டாமா? நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிதான் சார் அங்க போனேன். பொய் சொல்லல, மறைக்கல சார். இப்பவும் வசுதா சார் எனக்கு உயிர். ஆனாலும் அவ விருப்பம் இல்லாம நான் அவளை தொந்தரவு பண்ண மாட்டேன். இது சத்தியம் சார். ஒரு சத்தியத்தை எல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல சார். வேற என்னதான் சார் பண்ண நீங்க நம்புவீங்க? சொல்லுங்க சார், நான் பண்றேன். இங்க இருந்து போயிடு. முடியாதுல்ல? அப்ப என்ன விட்டு நான் அன்பு கழுத்துல தாலி கட்டுறேன். சார் சரிங்க சார், நான் அங்க இருந்து போயிடுறேன். எங்க போவ? கண்காணாத இடத்துக்கு ஆ? ராத்திரியோட ராத்திரியா யார்கிட்டயும் சொல்லாம போயிடுறேன் சார். என் தாத்தா பாட்டி கிட்ட கூட சொல்லாம போயிடுறேன் சார். நிஜமாவா? சூப்பர் சூப்பர் ப்ரோ. கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிஜமாவே அன்பு சொல்லி விட்டு போறீங்களா? சத்தியமா போயிடுறேன் சார். எனக்கு என் லவ்வை விட அவ மரியாதையும் நிம்மதியும் தான் முக்கியம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஆமா, என்னைக்கு போறீங்க? அதையும் இப்பயே பேசி டிசைட் பண்ணிடலாமா? இன்னைக்கு ராத்திரியே சார். வாவ், செம 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 ப்ரோ. அன்பு செல்விக்காக சண்டை போட்டு மண்டையெல்லாம் உடைச்சு ரத்தம் சிந்த வேண்டி இருக்கும்னு நினைச்சேன். பட் கத்தி இன்றி ரத்தம் இன்றி ஸ்மூத்தா முடியும் நினைச்சு கூட பார்க்கல ப்ரோ. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் என்ன பண்ணணும்? ஏதாவது பணம் கிணம் அரேஞ்ச் பண்ணணுமா? எனது பணமா? கார்த்திக் சார், காசு பணம்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு அது தேவையும் இல்லை. என்னோட தேவையெல்லாம் என் வசுவோட நிம்மதி. இந்த கல்யாணம் வரைக்கும் நீங்க அவளை தொந்தரவு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் இன்னைக்கே புறப்படுறதுக்கு தயாரா இருக்கேன். நிஜமாவா ப்ரோ? சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. இதான் ப்ரோ உண்மையிலேயே ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நீங்க இப்ப ஊரை விட்டு போயிட்டீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் நான் கண்டிப்பா அன்புவை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். இது சத்தியம். போதுமா? எனக்கு இது போதும் சார். டீல்னா டீல் ப்ரோ. அதுல இருந்து ஒரு போதும் நான் மாறவே மாட்டேன். வசு 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 வசு, பயப்படாத பயப்படாத. வா மெதுவா. அன்பு, ஐ எம் சாரி அன்பு. அர்ஜுன் ப்ரோ கரெக்டான டயத்துக்கு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டாரு. இனிமே நான் உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். வா போலாம். வா. ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்லி அட்வைஸ். நீ வா வசு. என்ன வசு, எதுவும் பேசாம வர்ற? ஏதாவது பேசு வசு. என்ன பேச சொல்ற? நான் பேசினா என்ன, பேசாட்டி என்ன? இங்க அவங்க நினைச்சதுதான் நடக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இதுல நான் பேசி என்ன ஆக போகுது? வசு, உன் வருத்தம் எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது வசு? எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும் வசு. வா வீட்டுக்கு போலாம். இல்ல, நான் வரல. நீ போ. வரலையா? வீட்டுக்கு வராம இங்கே இருக்க போறியா என்ன? நான் இங்கேயே நிக்கிறேன். இல்ல எங்கேயாவது ஒரு ஆசிரமத்துக்கு போறேன். என்ன விட்டுரு. என்னாச்சு வசு? ஏன் இப்படிலாம் பேசுற? கார்த்திக் முட்டாள்தனமா நடந்துகிட்டாங்கிறதுக்காக மொத்தமா எல்லாரையும் வெறுத்து பேசினா என்ன அர்த்தம்? ஓ, கார்த்தி முட்டாள்னா சார் ரொம்ப புத்திசாலியா? வசு, என்ன சொல்ற வசு? ஆமாயா, இது ஆம்பளைங்களோட உலகம். பொண்ணுங்களுக்கு இங்க வேலையே இல்ல. அவங்களோட சாப்பாட்டுல இருந்து போட்டுக்கிற துணிமணி வரைக்கும் ஆம்பளைங்க தீர்மானிக்கிறதா. பொண்ணுங்கன்னா அடிமைங்க, சொல்றத செய்யற வேலைக்காரங்க, ஆசையா அப்பப்போ கொஞ்சம் விளையாடுற பொம்மைங்க. அப்படித்தானே எல்லாரும் நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் பொதுப்படையா பேசாத வசு. பின்ன அப்புறம் எப்படி பேச சொல்ற? எங்க இருந்தோ வந்த நீ என்னடான்னா என்ன உன் மனைவின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் என்னடான்னா நிச்சயம் பண்ண பொண்ணை நம்பாம இப்பவே தாலி கட்டுறேன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணாலும் பேசினாலும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவமானப்பட்டுட்டு இருக்க. நான் என்ன மிஷனா? எனக்குன்னு உணர்ச்சியே இல்லையாயா? வசு, நீ இப்படி எல்லாம் பேசினா அதுக்கு என்கிட்ட பதிலே இல்ல வசு. உனக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஆனா அது என்னைக்காவது உனக்கு ஞாபகத்துக்கு வந்து அதுக்குள்ள நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சுன்னா உன் வாழ்க்கை நரகமாயிடும் வசு. அப்படி ஒரு நாள் உன் வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு போராடுறேன் வசு.
நீங்க பண்றதெல்லாம் சரி, நான் பேசுறதுதான் தப்பு இல்ல? உங்க சுயநலத்துக்காக நீங்க என்ன வேணாலும் டிராமா பண்ணுவீங்க. நான் அதெல்லாம் பாத்துக்கிட்டு பேசாம இருக்கணும். உனக்கு 1000 காரணம், அவனுக்கு நம்பிக்கை இல்ல. இதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான் தாயா. என்ன விட்டுரு, நீ வீட்டுக்கு போ, இல்ல எங்கேயாவது போ, நான் வரல. உங்களுக்கு நடுவுல வாழ்றதை விட எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாம். நீ எதுக்கு வசு ஓடி போகணும்? நல்லா வாழணும். அதுக்காக தானே வசு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அது உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது வசு? சரி, நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துரு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் தான். இன்னையோட உன் வாழ்க்கையில இருக்கிற குழப்பம்லாம் விலகி போயிடும் வசு. நாளைக்கு விடிஞ்சா உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி. என்ன நம்பு. வா, வீட்டுக்கு போலாம். அது எப்படியா இன்னையோட எல்லாம் சரியாவும்? ஏதாவது மாய மந்திரம் பண்ண போறியா? வசு, காத்தடிச்ச பலூனை நீ கயிறு போட்டு கட்டி வச்சாலும் அது பறந்துகிட்டே தான் இருக்கும் வசு. அந்த காத்து மட்டும் இல்லைன்னா அந்த பலூனே ஒன்றும் இல்லாம ஆயிடும். அதுல அழகு இருக்காது, கவர்ச்சி இருக்காது, கையில வச்சு கொஞ்சலான்ற ஆசையும் இருக்காது வசு. அப்படிதான் வாழ்க்கையும். காதல் இருக்கிற வரைக்கும் தான் மனசும் உடம்பும் பறந்துகிட்டே இருக்கும். காதலை கழட்டி விட்டுட்டா அதுக்கு அழகும் இருக்காது, அது மேல ஆசையும் வராது. என்னையா சொல்ற நீ? உனக்கு சொன்னா புரியாது, நடக்கும்போது உனக்கு தெரியும். இப்ப எதுக்கு அதெல்லாம்? என்னை நம்பி வா, நாளைக்கு உன் பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும்.